பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். மனிதனாக பிறந்தா அத்தனை பேருக்கும் தேவை சார். அறம் பொருள் இன்பம்ன்றது அத்தனை பேருக்கும் தேவை. என்னவோ புதுசாக இவர் தான் இப்போ தான் வந்து இவனுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நாம் தமிழ் தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குர்ஆன் மாதிரி பைபிள் மாதிரி பகவத்கீதை மாதிரி சொல்கிறேன். அதை அப்படியே வந்து காப்பி அடிக்கிறான். சொந்தமாக அவங்களுக்கு மூளையே கிடையாது. அவங்களுக்கு நான் கேட்குறேன், அந்த ராஜ்மோகனுக்கு சொந்த மூளையே கிடையாது. தேர்தல் அறிக்கையே நீங்கள் காப்பி தான் அடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியும். பார்த்துடலாமா ஒப்பீட்டளவில்? அதிகபட்சம் 4 நாளில் உங்கள் தேர்தல் அறிக்கை உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அதை வெளியிடணும். அதை அத்தனை பேருக்கும் போய் அந்த உங்களோட நிர்வாகிகள் போய் சேரணும். இன்னும் சொல்லப்போனால் வந்து முதலமைச்சர் ஆகணும். இது ஒரு நல்ல தருணங்க. அவர் இல்லைங்க, இவர் இல்லைங்க, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை. இப்போ இருக்கிற இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து அவருக்கு வயசாயிடுச்சு. யார்? டிஎம்கே தடுக்குது, எல்முருகன் தடுக்கிறாரு, உதயநிதி தடுக்கிறாரு, எல்லாம் சொன்னாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுடா, லீக்கலால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீ வாய் திறக்கவே இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதனால் நான் கேட்டால் கொண்டு போய் பிஜேபியில் முக ஸ்டாலின் முகத்தை பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி முகத்தை பாருங்கள், ஆனால் சீமான் முகத்தை பாருங்கள். பிரச்சார கலைப்பு சார். தமிழ்த்தாயின் தவ புதல்வன் பெத்த தாய்க்கே கடன் கொடுத்து விடுறாங்க. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள் ஏற்றாற் போல தாவேக்கா மேடையில் விஜய் பேசும்போது திருக்குறளை மையப்படுத்தி நம்ம திருக்குறள் நம்ம தமிழ் அப்படின்னு பேசியிருக்காரு. திருக்குறள் வழியே தான் தாவேக்காவும் செயல்படுது, அதுக்கான அந்த உண்மையும் சொன்னார். அறம் பொருள் இன்பம் திருக்குறளில் எப்படி பார்த்தோம். அறம் பொருள் இன்பம் சொல்லும் போது மட்டும் விஜய் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்கல? அறம் நீங்கள் பொருள் ஏதோ கேட்ச் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சார். அறம் பொருள் இன்பம்னு சொல்லும் போது மட்டும் இது ஒரு அரசியல்வாதிகளுக்கு தேவை அப்படின்னு. சரி, அரசியல்வாதி மட்டும் இல்லை சார், அரசியல் கட்சிகளுக்கு தேவை, எல்லா மனிதர்களும் தேவை சார். அரசியல் கட்சிகளுக்கு தேவை. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அரசியல்வாதிகள், அரசியல் எல்லா மனிதனாக பிறந்தா அத்தனை பேருக்கும் தேவை சார். அறம் பொருள் இன்பம்ன்றது அத்தனை பேருக்கும் தேவை. என்னவோ புதுசாக இவர் தான் இப்போ தான் வந்து இவனுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் சொல்லுங்கள். இவெல்லாம் திருக்குறள் கொடுத்தா கூட முதல்ல இருங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட வீட்டில் வந்து பார்த்தா ஒரு 4 வடிவத்தில் திருக்குறள் புத்தகம் இருக்குது. அப்படிங்களா சொல்கிறது? 4மே வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை. இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷனாக வந்தது தான். ஒரு புத்தகத்தை கூட ஒன்று இருக்கேன்னு சொல்லி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலவசமாக கொடுக்க கூட எனக்கு மனசு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எந்த புத்தகம்னா கூட நீங்கள் தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துடலாம். ஆனால் திருக்குறள் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அன்பின் அடையாளமாக அதை தாண்டி அதெல்லாம் கேட்டால் நம்ம ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். அதான் ஒன்று இருக்க இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுக்கலான்னு வேறு எந்த புத்தகம்னா கையில் இருந்து கொடுத்துடலாம். ஆனால் அந்த 4 புத்தகங்களும் என்கிட்ட வந்து 4 வடிவத்தில், ஒன்று பாக்கெட்டில் வைக்கலாம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி. அதனால் இவன் வீட்டிலலாம் திருக்குறள் இருக்குமான்னு தெரியல, நான் சொல்கிறேன் பாருங்கள். அதனால் இவெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அறம் பொருள் இன்பம் என்பது வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கிடையாது, எல்லா மனிதருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மொழியாக்கம் பண்ணதும் அதனால தான் மொழியாக்கம் பண்ணுறாங்க. எல்லா மனிதர்கிட்டையும் இருக்கணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டயலாகே எடுத்து விட்றான் ராஜ்மோகன். நான் சொன்னது தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து 450 பக்கத்தில் இருக்குன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்ஆன் மாதிரி பைபிள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பகவத்கீதை மாதிரி அதை வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஏன்னா 450 அறிக்கை வந்து கட்டினா ஒரு என்ன சொல்கிற ஒரு புதிய அரசை வந்து கட்டமைக்கிற அந்த விஷயங்கள் அதில் இருக்குது. புதிய அரசை, புதிய சிந்தனை என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாம் தமிழ் அறிக்கையோடு கொண்டு வந்து இந்த குப்பையை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இதெல்லாம் குப்பை. புரியுதா சொல்கிறது? நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலவச திட்டங்கள் எப்போ அறிவிச்சிங்களோ அது ஒரு குப்பை, அவ்வளோதான். குப்பை அவ்வளோதான். நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து காப்பி அடித்தாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க 2000 சொன்னாங்க, நீ 2500 சொல்கிற. அதுதான் அவர் ஒரு குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பேசினாருன்னா, ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம் சார். இந்த 2 கட்சிகளும் இல்லை, இந்த 2 கட்சிகள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள். நீ இப்போவே எல்லாமே ஒன்று தான். இப்போவே நீ ஏமாத்துற.
எல்லாமே ஸ்டாலின் சார் ஒண்ணுதான் அப்படின்றார். வேணா அப்படி சொல்லலாம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஏமாற்ற மாட்டேன், இதை விட பெஸ்ட்டாக ஏமாற்றுவேன். அப்படி வேணா சொல்லு. எது இதை விட பெஸ்ட்டாக ஏமாற்றுவேன் நான் சொல்லுவாங்களே, இதை விட பெஸ்ட்டு ஒன்றுவாங்கல்ல, இது என்ன பிரமாதம், இதை விட பெஸ்ட்டு ஒன்று இருக்கிறவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ என்ன நீங்கள் அதை பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க 2000, நீங்கள் வேறு பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பரவாயில்ல. இலவசத்தில் வந்து இப்போ குடும்ப பெண்களுக்கு 2000 ரூபா தரேன்னாங்க, அவங்க 2000 ரூபா தராங்க, 2 பேரும் காப்பின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறது என்னென்னா, நீ கூட 500 ரூபா தர, அவ்வளோதானே. ஸோ இலவச திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இப்போவும் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் அதனால தான் நான் சொன்னேன், நாம் தமிழர் வந்து அந்த தேர்தல் அறிக்கை வந்து நான் தான் சொன்னேன். நான் சொன்னதான் அந்த நாய் வந்து காப்பி அடிக்குது அப்படியே. யார்? இந்த ராஜ்மோகன். அப்படி தான் சொல்லுவேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் வந்து இப்போ புதுசாக பேசுங்கடா, புதுசாக சொல்லுங்கடா. நான் உள்ளத்துலேருந்து நான் அன்றைக்கி பிளான் பண்ணி பேசுறது கிடையாது, திட்டமிட்டு பேச கிடையாது. அந்த தேர்தல் அறிக்கையை புரட்டின என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். நாம் தமிழ் தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குர்ஆன் மாதிரி, பைபிள் மாதிரி, பகவத்கீதை மாதிரி சொல்கிறேன். அது அப்படியே வந்து காப்பி அடிக்கிறான். சொந்தமாக அவங்களுக்கு மூளையே கிடையாதுடா அவங்களுக்கு. நான் கேட்குறேன், அந்த ராஜ்மோகனுக்கு சொந்த மூளையே கிடையாது. தேர்தல் அறிக்கையே நீங்கள் காப்பி தான் அடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியும். பார்த்துடலாமா ஒப்பீட்டு அளவில் திமுக தேர்தல் அறிக்கையை வந்து இதுவரை எந்த தலைவனும் அதுவுமே பாராட்டினது நீங்கள் தவப்புதல்னு. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இந்த காணொலி பார்க்குற யார் காப்பின்றது இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, காப்பி அடிக்கிறவன் வந்து கடைசியாக பேப்பரை கொடுப்பானா அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட, இந்த எக்ஸாமினர்கிட்ட வந்து கடைசியாக வந்து காப்பி அடிக்கிறவன் திரும்பி கொடுப்பானா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அவன் சுயமாக எழுத தெரிஞ்சவன், காப்பி அடிக்காமல் சுயமாக எழுத தெரிஞ்சவன் முதல்ல கொண்டு போய் பேப்பரை கொடுப்பானா, மடித்து கொடுப்பானா? நீங்கள் சொல்லுங்கள். யார் வந்து கடைசியாக பின் பண்ணி பேப்பரை வந்து முதல்ல கொடுப்பாங்க? நல்லா சுயமாக எக்ஸாம் எழுத தெரிஞ்சவன் தான் என்ன செய்வான்னு கேட்டால் முதல்ல கொண்டு போய் அவன் கொடுத்துருவான். காப்பி அடிக்கிறவன் தான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அவரை எப்படி பார்க்கலாம், இவரை எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம். இங்கே வந்து தேர்தல் அறிக்கை முதல்ல வெளியிட்டது யார்? இதை விட உங்களுக்கு பிரமாதமாக யாரும் வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. இங்கே தேர்தல் அறிக்கையை வந்து நாம் தமிழர் வெளியிடுறாங்க. முற்றிலுமாக நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இது இந்த திமுக தேர்தல் அறிக்கையும் அதிமுக தேர்தல் அறிக்கையும் அல்லது வேறு யார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாதுங்க. இல்லை இந்த மேடையில் ஆனால் நீ என்ன செய்யறனா, எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தேர்தலுக்கு 10 நாள் இருக்கும்போது கொண்டு வந்து அறிவு கட்டவனே, நீங்கள் பிரச்சாரத்தை என்னைக்கு முதல் தொடங்குறியோ அந்த முதல் வாரத்தில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் பிரச்சாரத்தை எப்போ நீ தொடங்குறியோ அந்த 4-5 நாட்களில் வந்து நீ வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டா தான் உன் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை வந்து உறுப்பினர்களும் அத்தனை பேரும் அதை உள்வாங்கி அவன் பிரச்சாரத்தை கொண்டு போவான். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா சரியாக புரிஞ்சுங்க நான் சொல்கிறத. ஒரு தேர்தல் அறிக்கையை தேர்தல் பிரச்சாரம் தொடங்குற அந்த முதல் நாள் அதுலேருந்து ஒரு 4 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டால், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும். பட் தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்த பிறகு நீங்கள் தயார் பண்ண கொடுப்பது அதிகபட்சம் 4 நாளில் உங்கள் தேர்தல் அறிக்கை உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அதை வெளியிடணும், அதை அத்தனை பேருக்கும் போய் அந்த உங்களோட நிர்வாகிகள் போய் சேரணும். இன்னும் சொல்லப்போனால் வந்து வாக்காளர்களே போய் சேரணும். சரிங்களா? ஆனால் அந்த தேர்தலுக்கு உங்களுடைய அந்த பூத் ஏஜென்ட்லேருந்து பிரச்சாரத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க கையில் போய் சேர்ந்தால் தான் அவன் அதை வந்து பிரச்சாரம் பண்ணணும். பார்த்தீங்களா, நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், எங்கள் தேர்தல் அறிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உனக்கு நாள் இருக்கா? 10 நாள் கூட கிடையாது. இப்போ போய் வந்து பார்த்தா தேர்தல் அறிக்கை வெளியிடுற இவர் வெளியிட்டு இருந்தால் தான் இவரை பார்த்து காப்பி. உன்னை பார்த்து காப்பி எடுக்கலாம் அவங்க யாரும் கிடையாது. அவங்கள பார்த்து தான் இப்போ நீ காப்பி அடிச்சிருக்கிற. அவங்க 2000, நீ 2500, அவ்வளோதானே? இல்லை இப்போ பாருங்க, இந்த மேடை, இந்த தேர்தல் அறிக்கையோட மேடை பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களை பிரதிகளை வாங்க வச்சிருக்காங்க சார். நீங்க சமமா, அதாவது சார் சமத்துவத்துக்கு ஒரு இடத்துல, விவசாயிகள் ஒரு இடத்துல, இதெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சார், இதெல்லாம் காது குத்துறாங்க சார். நடந்ததே தாஜ் கோரமண்டல் ஹோட்டலு. நீங்க போய் அங்கே போய் ஒதுங்க ஒரு காஃபி சாப்பிட முடியுமா? நீங்க ஒரு காஃபியோட விலை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 550 ரூபா ஒரு காஃபி. அது கூட பார்த்தீங்கன்னா வசதியான கட்சி சார். தேர்ட் இல்லை சார், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாலிட்டி காஃபி எவ்வளோ? 600 ரூபா ஒரு காஃபி. வசதியான கட்சி அவங்க வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து
வைக்கிற இடத்துல போயிட்டு நான் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவோட தேர்தல் இருக்குல்ல, சில எல்லாம் டுபாகூர் திட்டங்கள் சார். தேர்தல் அறிக்கை டுபாகூர் அறிக்கைன்ற நான் 100% பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு சார். இது எல்லாமே நான் சொல்றேன், மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. கட்டுக்கதைகள். இது கட்டுக்கதைகள்ன்ற மொத்தமே கட்டுக்கதைகள். எதுவுமே தேராது. 25 லட்சம் காப்பீட்டு தொகை நீங்க சொல்ற பாருங்க. இது எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கு? நான் இதை பார்த்த வரைக்கும் அறிவிச்சு அத்தனையும் படிச்சுட்டே வந்தேன் பாருங்க. பார்த்துட்டே வந்தேன். என்ன தெரியுமா இருக்குன்னா, இதெல்லாம் நீ வந்து அறிக்கை வெளியிடறன்னு சொன்னா, ஒரு இந்த அறிக்கை நீ வெளியிடனா, நீ எங்கே அறிக்கை வெளியிடணும் தெரியுமா? ஒரு பெரிய வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இது பண்ணி எல்லாம் நீங்கள் போகிற இடத்துல கூட்டம் இருக்குன்றதுலாம் அளக்குறல்ல, ஒரு 5000 பேர் ஓப்பன் பிளேஸில் நீங்கள் வந்து கூட்டி அங்கே நீ அறிவிச்சுனா பரவாயில்ல. ரொம்ப சேஃபாக இது எவனா ஒருத்தர் எது ஒன்றும் கேள்வி கேட்டுறக்கூடாது. இது இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட செயலாக்க திட்டம் என்ன இருக்குதுன்னு சொல்லி எதுவும் யாரும் கேட்டுறக்கூடாது. செயல் திட்டம் என்ன இருக்குது? வெறும் அறிக்கையில் இருக்குது. இது செயல் திட்டத்துக்கு எங்கே? இதுக்கு என்ன ஃபண்டு என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்க? எதனா இருக்கா? கிடையாது. மது கடைகள் மூடுவீங்களா, திறந்து வைப்பீங்களா? ஃபண்டு எங்கேருந்து வரும்? இருக்கா? இல்லை. அப்போது இதெல்லாம் என்னன்னா ஓப்பன் பிளேஸில் வச்சிங்கன்னா 5000 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுருவான். இது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இங்கே வந்திருந்தவங்களாம் யார்? மேடையில் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அவங்க சொந்த பந்தங்க. மேடையில் உட்காந்துருந்தாங்களே, இந்த மேடையில் உட்காந்துருந்த நபர்களுடைய ஒரு 20 பேர் இருந்தாங்க நம்ம மேடையில். அந்த 20 பேர்களுடைய சொந்த பந்தங்கள், அவ்வளோதான். அப்போது எல்லாம் அவர் என்ன அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி சுற்றுதுங்க எல்லாம். எது பார்த்தீங்களா? விசில் அடிச்சுன்னு சுற்றுதுங்க. புரியுதுங்களா சார்? இப்போது தேர்தல் அறிக்கைன்றது ஒரு இதே வந்து நீங்கள் பாருங்கள், நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்ட போது பாருங்கள், அந்த தேர்தல் அறிக்கையை பாருங்கள், அந்த வெளியிட்ட அந்த நிகழ்வு பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள் சார். முக்கியமாக மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணுற அளவுக்கு இந்த திட்டங்கள் இருக்குது சார். குறிப்பாக நிரந்தர வீடு, நலத்திட்ட உதவின்னு 27,000 மாதம் 27,000 ரூபாய் பாருங்க. எல்லாம் சார் நல்லா இருக்குது சார். இது அப்படியே நான் தான் சொல்கிறேன்ல, வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சொல்லிவிடுவோம். அப்புறம் யார் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், என்ன சொன்னார்? தேர்தல் அறிக்கையை வந்து என்ன சொன்னார்? மேனாமினிக்கு தேர்தல் அறிக்கைன்னு வேணாமினிக்கு தேர்தல் அறிக்கை 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ சார். அதான் சார், இந்த பட்ஜெட்டே ஏதோ ஒன்று சொன்னார். பட்ஜெட்டோ தேர்தல் அறிக்கை ஏதோ சொன்னார். அவர் பட்ஜெட்டை சொன்னார்னு நினைக்கிறேன். மேனாமினிக்கின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னார். நான் சொல்கிறேன், இது எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு ஃபண்டு எங்கேருந்து? இவ்வளோ பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி நீங்கள் வருவாய் பெருக்குவீங்க? ஏதாவது இருக்கா அதில்? இதுதான் நான் சொன்னேன். ஒரு திட்டத்தை நீங்கள் அறிக்கணும், அதுக்கான செலவினங்கள் எங்கேருந்து வரும், ஏது வரும்ன்றதை வந்து சீமான் வந்து கையில் வந்து பட்டனை அழுத்தி காட்டுறாரு. ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாழை தோப்புலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதில் வாழை மட்டைகள் இருந்து என்னெல்லாம் தயாரிக்கிறாங்கன்றத படம் பிடிச்சி காட்டுறாரு. உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சுத்தப்பட்டாலும் வராது. இதெல்லாம் அவர் நீ என்ன படம் காட்டுற? இது நீ என்ன படம் காட்டுற? பின்னாடி நீ என்ன பாட்டு ஓட்டுற? நீ என்ன படம் காட்டுற? பார்த்து தானே இருக்கிறோம். நீங்கள் நாம் தமிழர் மேடையே பாருங்கள். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுறாரு. எப்படி வந்து வாழை இலையில் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வாழை தட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து ஸோ இயற்கையோட ஒன்றிய தொழில் வளர்ச்சி. நீங்கள் இது சார் நான் சொல்கிறேன் பாருங்கள், இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் மாதிரி ஒரு கட்சி, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்ல முடியல. அவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது கேட்டால் நம்ம எங்கேருந்து நம்ம வந்து வருவாயை பெருக்க முடியும் அப்படின்றதுலாம் தெரிஞ்சு. அவங்களோட குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, மற்ற கட்சிகளெல்லாம் மக்களை வந்து வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க, வாக்காக பார்க்குறாங்க. இவங்க என்ன பார்க்குறாங்க? ஆனால் வாழ்க்கையாக பார்க்குறாரு. அதுதான் நான் பார்த்தோமே. உன் வாழ்க்கையே எது? உன் வாழ்க்கையை சந்தி சிரிக்குது இல்லை செங்கல்பட்டு கோர்ட்டில் தானே உண்மை. ஒரு காய்கறி விற்கிற பொண்ணு சொன்னாங்களே, அவர் எங்களெல்லாம் காப்பாற்ற வேணாங்க. இது நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நாளைக்கு போங்க, அதே மார்க்கெட்டுக்கு போங்க. மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அவர் எங்களை காப்பாற்றணும் போது அவர் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லிச்சுல. அந்த மாதிரி கேட்டால் இந்த வசனம்லாம் பேசுறது. அப்புறம் அந்த ராஜ்மோகன் இருக்கான்ல, இந்த வாங்கின காசுக்கு மேலே கோவரம், அவங்க எழுதி கொடுக்குறது இதெல்லாம். சார் இதெல்லாம் எதுகை மோனையோடு எழுதுறது, இந்த அடுக்கு மொழியில் எழுதுறது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார். வாக்கு வாழ்க்கை பெருசாக அப்படியே என்ன ஒரு புலமை. ஆனால் அறிவு கட்டணும்ல வாழ்க்கையை. நீ போய் சொல்லி பாருங்களேன் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா, நாங்கள் உங்களுடைய வந்து வாக்குகளாக பார்க்கல, நாங்கள் வாழ்க்கையாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உன் வாழ்க்கையை பாருன்னுவாங்க. தானே உண்மை?
தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக 1.5 பில்லியன் பொருளாதார ஈட்டிப்பு அப்படின்னு. அதை எப்படின்னு கேட்குறேன். அதை மட்டும் சொல்லிடு எனக்கு, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிடு. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் சார், டென்ஷன் ஆகிட்டு சார். நீங்கள் தேர்தல் அறிக்கைன்னா முதல்ல வந்து இந்த பில்டப்லாம் இருக்கக்கூடாது. நீ இதை பண்ணதே தாமதம்னு சொல்கிறேன் நான், இது பண்ணதே லேட்டு. எல்லாம் அந்த அறிக்கை இந்த அறிக்கை வந்து நாம் தமிழ் அறிக்கை எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக நான் ஒவ்வொரு அறிக்கை திருடப்பட்டது. இல்லை, முதல்ல நான் அறிக்கையை அம்சங்கள் திருடப்பட்டு இருக்கு இதில். இதான் முதல்ல நான் அறிக்கைகளை படிச்சிடுறேன், அப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா முக்கியமான அறிக்கைகளை விட்டுருக்காரு. என்னென்னா அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ மிக குறைந்த ஊதியம் தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு மாதம் 18,000 ரூபாய். சமூக செயல்பாட்டில் சமூக நலப்பணின்னு குழு இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மாதம் 15,000 ரூபாய். முக்கியமான விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி, ஏஐ யூனிவர்சிட்டி பிளான், அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாஸ்டர் பிளான் போட போகிறாராம் வளர்ச்சிக்காக. நல்லா இருக்கு சார். நேர்மையான நல்லாட்சி அமைக்க போகிறாராம். அதில் மக்கள் மத்தியில் சத்தியம் பண்ணுறாரு. சரி சார். அந்த விஜய நம்புங்க. அந்த 1.5 crores எப்போ சார் கட்டுவார்? அந்த நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்களா சார், வரி ஏய்ப்பு பண்ணாரு சொல்லிட்டு, அது எப்போ கட்டுவார்? அப்புறம் நான் ஒரு விஷயத்தை இருங்க சார், அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வந்து எவ்வளோ தொகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரி பாக்கின்னு சொல்லியிருந்தார்ல, அது எப்போ கட்டுவார் சார்? வீட்டுக்கு ரேஷன் கடையில் நீங்கள் பார்த்து தேவையில்லை சார், ரேஷன் வீடு தேடிடுவோம் சார். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டெலிவரி சார். இது ஓல்டு சார், இது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது சார். நடைமுறை சாத்தியம்னா விஜயகாந்த் சொன்னது சார். இது பழைய விஜயகாந்தோட தேர்தல் அறிக்கை கொஞ்சம் காப்பி வச்சுருக்கான், திமுக வந்து காப்பி வச்சுருக்கிறான், அதிமுக காப்பி வச்சுருக்கான், நாம் தமிழ் காப்பி வச்சுருக்கான். நான் படிக்கும் போதே நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதனால தான் நான் சொன்னேன், இந்த எக்ஸாம் அந்த பசங்களை நான் சொன்னது இதுக்குன்னா, இந்த காப்பி அடிக்கிறவன் தான் நான் செய்வான், இங்கே கொஞ்சம் பார்ப்பான், இப்படி கொஞ்சம் பார்ப்பான், பின்னாடி பார்ப்பான். நாங்கள்லாம் அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறோம். நாங்களாம் கடை எக்ஸாம் எழுத தெரிஞ்சால் படிச்சுட்டு வந்து பிரைட்டாக இருக்கிறவன் என்ன செய்யணும் கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய பதில் இந்தாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதி முடிச்சு போட்டு பேப்பரை கொண்டு போய் இன்விஜிலேட்டரை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அவன் எதுவும் இப்படி திரும்பிலாம் பார்க்கவே மாட்டான். நீ அப்படி கிடையாது. முடிச்சுன்னு இப்படி பார்த்து அவங்க தேர்தல் அறிக்கை வரட்டும், இவங்க தேர்தல் அறிக்கை வரட்டும், எல்லாத்தையும் வச்சு இதை வச்சு எல்லாத்தையும் கிண்டி வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு மொந்தையை கொடுக்கலான்னு பார்த்த நீ அதுதான் பண்ணியிருக்கிற. இப்போ நீ வேறு ஒன்றுமே கிடையாது. நீ காப்பின்னு நீ அவங்க 2 பேரும் நீ சொல்லக்கூடாது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப மாட்டேங்க. விஜய் வந்து நம்பலாம் கிடையாது சார். டுப்பாக ஒரு அறிக்கை, அது ஒரு தேர்தல் அறிக்கை நீங்கள் பேசணும். அவன் முகத்தே தோல்வி பயன் தெரியுது. இது சார் ஒன்றே ஒன்று நல்லா சொல்லட்டுமா சார்? விஜயோட சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுங்க. விஜயோட முதலமைச்சர் கனவு தகர்ந்துடுச்சு, அவ்வளோதான். இதை தாண்டி ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க. விஜய்க்கு முதலமைச்சர்ன்ற அந்த ஒரே ஒரு இலக்கு மட்டுமே வச்சு நீங்கள் வந்தீங்க. உள்ள தூய்மையோட நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மக்களுடைய வாழ்க்கை வெங்காயம் சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. முழுக்க முதலமைச்சர் ஆகணும். இது ஒரு நல்ல தருணங்க. அவர் இல்லைங்க, இவர் இல்லைங்க, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, இப்போ இருக்கிற இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து அவருக்கு வயசாகிடுச்சு. யார்? ஸ்டாலினுக்கு இந்த 5 வருஷத்தோடு முடிஞ்சிச்சு. இனிமேல் யார் அடுத்தது? யாருமே கிடையாது. நாங்கள் தான், நம்ம இப்போ இறங்கணும்னா சரியாக இருக்கும் அப்படின்னு. அந்த சரியாக இருக்குன்றதுல கூட பார்த்தீங்கன்னா ஜான் பிளான் படி, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி பிளான் படி 31 இலக்கை வச்சு நீங்கள் காய்கள் நகர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி எகிர்னீங்க. எது? அப்போ ஏகப்பட்ட சிக்கலும் மாட்டிக்கிட்டீங்க. இங்கே கரூர் வந்து சம்பவம் பொறுத்த வரைக்கும் வழக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீன் முள்ளு மாதிரி நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்க போகுது. இப்போ தேர்தலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டுருக்கிறாங்க வந்து பிஜேபி அரசாங்கம். நீங்கள் என்ன செய்ய, இந்த தேர்தலில் தோல்வி அடைய போகிறீங்க, அப்புறம் கொண்டு போய் என்ன செய்ய போகிறீங்க, கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் இணைக்க போகிறீங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. சிம்பிளாக நீ படத்தில் நடிக்கிறதுக்கு நீ போக போகிற. அடுத்த படம் இந்த டிஸ்கஷன் ஓடிச்சு, ஆல்ரெடி டிஸ்கஷன்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு போகிறதுக்கு ரூட் என்னன்னு கேட்டால் யாராவது காரி துப்ப போகிறாங்க, கடைசி படம் சொல்லிட்டு மறுபடியும் நடிக்க வேண்டிய சொல்ல போகிறாங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து நீங்களே லீக் பண்ணிட்டீங்க. விஜய் கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிறது சமம் சார். இது இந்த ஜனநாயகம் வந்து லீக் ஆனது சூசைட் தான். இப்போது இந்த லீக்கேஜ் விஷயத்தில் நீங்கள் என்னென்னலாம் வந்து பித்தலாட்டம் பண்ணீங்க இந்த நிமிடம் வரைக்கும். எத்தனை நாள் நீ எத்தனை முறை நீ சொன்ன
இந்த ஜனநாயக படத்தை வரவிடாமல் தடுக்கிறாங்க. பிஜேபி தடுக்குது, டிஎம்கே தடுக்குது, எல்முருகன் தடுக்கிறாரு, உதயநிதி தடுக்கிறாரு, எல்லாம் சொன்னாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுடா, லீக்கலால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீ வாய் திறக்கவே இல்லை. ஏன் திறக்கவே இல்லை? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதனால் நான் கேட்டால் கொண்டு போய் பிஜேபியில் கட்சியை கொண்டு போய் இணைக்க போகிறேன். அதை ஒருத்தர் சொல்லிட்டாரு, பிஜேபி இருக்கிற சொல்லிட்டாருன்னு கேட்டால், தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் கூட்டணி வைப்போம்ல, அந்த கூட்டணிலாம் கிடையாது, சேர்க்கறது தான். சிரஞ்சீவி ரூட்டு. நீங்கள் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தம்பியை காப்பி அடிக்கிற, யாரை காப்பி அடிக்கிற? காப்பியை பற்றி நீ பேசலாமா? முதல்ல பிரச்சாரத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் இளநீர் வாங்கினா நீயே இளநீர் வாங்குற, சைக்கிள் ஓட்டினா நீயே சைக்கிள் ஓட்டுற, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரத்தில் வந்து மேஜிக் பண்ணாரோ அந்த மேஜிக்கெல்லாம் நீ பண்ணுற. அப்படியே இதுவே காப்பி தான். நீ ஒரிஜினலாக ஏதாவது ஒன்று பண்ணியா? குழந்தைய தூக்குறது இதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்தாச்சு சார். இப்போ நீங்கள் அண்ணனை காப்பி அடிக்கிறீங்க. அடுத்தது ஆஃப்டர் எலெக்ஷன் அண்ணனை காப்பி அடிச்சு அண்ணன் கொண்டு போய் யார் சிரஞ்சீவி கொண்டு போய் காங்கிரஸை சேர்த்தாரு. நீ பிஜேபி சேர்க்க போகிற, அதான் நடக்க போகுது. நீங்கள் அதனால தான் உன்னை இந்த அளவுக்கு விட்டு வைக்கிறது. ஃப்யூச்சரில் எப்படி நீ பிஜேபி கொண்டு போய் சேர்க்க போகிற, அதான் நடக்க போகுது. விஜய் உங்களை மறக்காமல் இருக்கிறார். எல்லா மேடையிலையும் ஏதாவது உங்களை வந்து ஞாபகம் வச்சு தான் பேசுகிறாரு பொழுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு பதிலும் சொல்லியிருக்கார். நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் எந்த தொகுதியில் நின்று யாரை எங்கே போய் மக்கள் பார்ப்பாங்கன்னு கேட்டீங்க. அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை, 234 தொகுதியிலும் நம்ம தான் நிற்கிறோம், மக்கள் பிரதிநிதியாக தாவேக்காவில் மக்கள் பிரதிநிதியாக நிற்கிறாங்க, உங்களெல்லாம் எம்எல்ஏ நீங்கள் தேர்ந்தெடுப்பு போகிறீங்க. இந்த விஜய் உங்களுக்கா நானும் எம்எல்ஏ தான், உங்களுக்கான எம்எல்ஏ தான். இப்போ யாரும் கண்டுபிடிக்காத விஷயம். அது என்ன சொல்ல வர புரியல உங்களுக்கு? உங்களுக்கு புரியல? சொல்லிடுறேன். உங்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, விஜய் எங்கே போய் பிடிப்பீங்க, பனையூரில் போய் பிடிச்சிருவீங்களா அப்படின்னீங்களா. மாதம் ஒரு முறை நான் தொகுதிக்கு வருவேன். இதுதான் இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒப்புதல் வாக்குமூலன்றது. இதுதான் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? இது மாதம் ஒரு முறை வந்து பார்க்குறேன்றாரு. நான் பெரம்பூரில் இருந்த அந்த காலகட்டத்தில், அதாவது பக்கத்து தொகுதி தான் நம்ம இருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியிலேயே இருந்தபோது எம்எல்ஏ வந்து மகேந்திரன், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்திலே நான் சொல்கிறேன், 10க்கும் முன்னாடி காலகட்டத்திலே நான் சொல்கிறேன். மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ இருந்தாருங்க. அந்த மகேந்திரன் எம்எல்ஏ போயிட்டு நான் சொல்கிறது 2005 10 வாக்கில் நான் சொல்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மகேந்திரன் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் கம்யூனிஸ்ட்டில். அவர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்கூலில் போய் பசங்களை விட்டுட்டு, ஸ்கூலில் டெய்லி ஸ்கூலுக்கு அவர் பைக்கில் கொண்டு, அது கார்லாம் கிடையாது, நான் பைக்கில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு நேராக வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துப்பார். டெய்லி பார்க்கலாம். சட்டமன்றத்துக்கு அங்கேருந்தால் சட்டமன்றத்துக்கே கிளம்பி போவார். சட்டமன்ற கூட்டத்தோடு இல்லைனாலும் டெய்லி அவரை பார்க்கலாம். அதே பெரம்பூர் தொகுதியில். அது ஒன்று வச்சுங்களேன். திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது 85 90 காலகட்டத்தில் சொல்கிறேன். 85 காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கை சிவம்னு வந்து இப்போ மேயர் பிரியா இருக்கிறாங்க இல்லையா, மங்களபுரம் இருக்காங்கல்ல, அங்கே செங்கை சிவம்னு வந்து அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கே ஜாயின் பண்ணி எம்எல்ஏனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தினம் 5 மணிக்கு மேலே அவர் வீட்டிலே உட்காந்துருப்பார். அதுவும் வந்து வீட்டில் தான் ஒரு எம்எல்ஏ அந்த முறுக்கு இந்த கஞ்சி போட்டு சட்டை போடாமல் எளிமையாக இருங்க. ரொம்ப எளிமையாக வந்து அதுவும் மெயின் ரோட்லேயே ரொம்ப தேடலாம் தேவை, சந்து பொந்துலாம் போய் தேட தேவையில்ல. இது இவன் சொல்கிறான்ல, இவனுக்கு என்ன தெரியும்? அந்த பெரம்பூர் தொகுதியை நான் சொல்கிறேன். ஒன்று கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல செங்கை சிவம். 85 90 காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 90 கூட கிடையாது, 80 85 காலகட்டத்தில் அவர் எம்எல்ஏ இருந்தார். அப்போது அங்கே வந்து நான் இப்போ வந்து மேயர் பிரியா இருக்கிற பகுதி அது மங்களபுரம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். டிஎம்கே எம்எல்ஏ சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஒரு லெட்டர் வந்து பாருங்கள், நேராக போய் உட்காந்து ஏதாவது அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியல. ஒரு எம்எல்ஏவை 5 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியுது இப்போல்லாம். ஆமாம், நான் மாதம் வரேன். இந்த தேர்தலில் ஓட்டு கேட்டு போயிட்டு அடுத்த தேர்தல் தான் வரேன்றாங்க. இந்த மாதிரி கேனத்தனமான ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா பாருங்க, மாதம் ஒரு முறை வந்து என்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஹடா பாவி, ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் பேர் வந்து வாக்களிக்கிற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து நீ இதோட ஒரு கேனத்தனமான ஒரு பேச்சு எவனும் பேச மாட்டான். நீ இதை சொல்லாமே இருந்திருக்கலாம், நீங்கள் நினச்ச போது சந்திக்கலான்றது அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன சந்திக்கலாம். அட கொடுமையே.
இதில் என்ன இதில் வேறு முன்னாடியே சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தாலும் யாருடைய பயங்கரமான கண்டுபிடிப்பு சார் இது, யாருமே கண்டுபிடிக்காத ஒரு அரிய கண்டுபிடிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சிஎம்மாக இருந்தாலும் இப்போ ஒரு கடவுளத்தில் வாழ ஆரம்பிச்சுட்டான். நம்ம சிஎம்மாக இருந்தாலும் இது தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. இது யாருக்காவது தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியும்? இது யாருக்காவது தெரியும்? நான் சிஎம்மாக இருந்தாலும் தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. அப்போ நான் என்னை வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை எப்படி இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் பெரம்பூர் தொகுதியில், இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க பெரம்பூர் தொகுதியில், புரியுங்க சொல்கிறது. அடுத்த மாதம் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி தொகுதியில் வந்து பார்ப்பாங்க. ஜெயிச்சாரன் தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணோம் சார், புரியுங்க சொல்கிறது. இப்போ 2 தொகுதியில் ஜெயிக்க போகிறதில்ல, 2 தொகுதியில் இருக்கிற வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறுதலாக ஒன்று பார்த்துட்டு போவாங்க. வேற என்ன பண்ண சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. சிஎம் கனவுல இருக்காரு. நீங்க என்ன சார் இன்னைக்கு இந்த தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை அதிமுக ஒரு பயத்துல இருக்கு. அந்த அளவுக்கு அறிக்கை தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முகத்தை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முகத்தை பாருங்க, ஆனால் சீமான் முகத்தை பாருங்க. பிரச்சார கலைப்பு சார், பிரச்சார கலைப்பு கிழிச்சு அப்படியே அறுத்துட்டாரு ஒரு பிரச்சாரம். நீங்கள் வேறு ஒன்று 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்தா 6 மணிக்கு கதையை 5:30 மணிக்கு வந்து கதையை முடிச்சுட்டு போகிறான். இதோட வெக்கம் கட்டம் பல முறை எல்லாரும் சொல்கிறாங்க 6 மணிக்கு மேலே ஆட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர பிரச்சாரமே இருக்குது. சந்து பொந்துலாம் பேசிட்டு இருக்கிறாங்க சாட்டை துறைமுருங்க. என்னென்னு சந்து பொந்துலாம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. தமிழ்நாடு முழுதும் அந்த டைலாக் தான் ஓடிட்டு இருக்குது. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது சொல்கிறது யார்? சாட்டை துறைமுருங்க. யாராவது உங்களை தான் மையப்படுத்தி, விஜய் தான் மையப்படுத்தி சொல்கிறது. பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் ஒலிக்குது. என்னன்னு கேட்டால் சாட்டை துறைமுருகனுடைய குரல் கேட்டால் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. நாமளாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு முறை சொல்கிறோம் சரிங்களா, பிரச்சாரத்தில் ஒரு இடத்துலையும் வந்து 6 மணிக்கு மேலே ஆடுது. அந்த சொர்ணம் கூட இல்லாமல் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 8 மணிக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல, அனுமதி கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலன்ற அனுமதி கொடுத்தாங்கல்ல, நீ என்ன அப்படி போய் பிடிங்கிற போகிற? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த பனையூரில் போய் அப்படி என்ன அறுத்து தள்ளிட போகிறேன் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அட்லீஸ்ட் இந்த கேலி கிண்டல் பண்ணுறானுங்க, அவங்க வாயை அடைக்கணுன்றதுக்காகவாது நீ என்ன செய்யணும்? இந்த தமிழ் தாயின் தவ புதல்வன் யார்? இந்த ஒருத்தர் கூறாம பாருங்க, இது 500 ரூபாய்க்கு பேசுகிறான்னா 5 லட்சம் ரூபாய்க்கு பேசுகிறான். இது இந்த ராஜமோகன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாயின் தவ புதல்வன். டேய் பெத்த தாய்க்கே கடன் கொடுத்துடுறேன், பெத்த தாய்க்கு கடன் கொடுத்துருவேன். தமிழ்த்தாயின் தவ புதல்வன். டேய் பெத்த தாய்க்கு கடன் கொடுத்தன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஒரு கொடை வெள்ளல பார்த்து யாரை போய் சொல்றோம்? தமிழ்த்தாயின் தவ புதல்வன். தவமே இல்லாத இந்த பெத்த ஒரு 10 மாதம் வந்து இருந்த பிள்ளைய தாய்க்கு, பெத்த தாய்க்கு சாதாரணமாக எல்லா தாயும் வந்து எப்படி பெற்றுக்கிறாங்களோ அப்படி தான் வந்து 10 மாதம் வந்து பெத்த தாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோன்னு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் வந்து இப்போ தமிழ் தாயின் தவ புதல்வன். அப்போ புரியுதுங்களா இவனை எவ்வளோ கூவ சொன்னால் அந்த லிமிட் எவ்வளோ கூறாம பாருங்க. தினைக்கே நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை, ஓடி இந்த வேலியெல்லாம் ஒடிச்சின்னு எல்லையெல்லாம் ஒடிச்சின்னு ஒரு ஸ்டேட்டாக தாண்டி இது எல்லாம் பார்டரெல்லாம் தாண்டி நீ துபாய் தாண்டி போயிட்ட. நீ இது இத்தனையும் எப்படி நடந்து போனியா பறந்து போனியான்னு தெரியாது பேசுறது. ஒரு நமக்கே ஒரு அருவருப்பாக இல்லை. நீ புகழ்ந்து ஏதாவது கொஞ்சமாச்சும் நீங்கள் புகழ்ந்து பேசலாம் சார், தாராளமாக புகழ்ந்து பேசலாம். என்ன நடந்துட்டு இருக்குது ப்ராக்டிக்கல் என்ன? இங்கே அவன் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்றான், பொண்டாட்டி கடன் கொடுத்துன்றான், இவங்க என்ன அப்படின்னா அவனை போய் தமிழ் தாயின் தவ புதல்வன்றான். இவெல்லாம் சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, நம்ம போக முடியாது. போனால் என்ன செய்வானுங்க? சட்டசபைக்கு போனா இவனை புகழ்ந்து தரத்துக்கே பெரிய பாடாக இருக்கும். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதோ வெற்றி வாய்ப்போடு ஆமாம் சார், ஒரு வேட்பாளர் சார் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு வந்து லிஸ்ட்டே எடுத்துட்டானுங்க. இவங்க என்ன பெரிய திராவிட கட்சிகள் வந்து மாற்றம் தர போகிறாங்க? ஆதவ் அர்ஜுனா பேஸ்கெட் பால் அந்த பிளேயர்களை வச்சுக்கிட்டு அங்கே அந்த டீமை வச்சுக்கிட்டு வில்லிவாக்கத்தில் வந்து ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டான். அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய். அப்போ நீங்கள் என்ன டிஃபர் ஆகிறீங்க? நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் என்ன டிஃபர் ஆகிறீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்கன்றது திமிர்த்தனம். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எங்கேருந்துடா அந்த பணம் எடுக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பறக்கும் படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் நேரத்தில்
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் சாதாரண மக்கள் போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்குறதுலாம் பண்ணுறாங்கல்ல இந்த பறக்கும் படை. அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதான் சீமான் கேட்குறது கரெக்ட். இப்போ ரோட்டில் போகிறவங்க எங்கன்னா இந்த மாதிரி வந்து மடக்கி பரிசோதனை வாக்கு வந்து பதிவு பண்ணுற அன்றைக்கே கொடுக்குறானே, அதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கிறீங்களா? இதை பிடிக்கிறீங்களா? இன்றைக்கி வில்லிவாக்கம் தொகுதி சார் இருக்கிறதே பணப்பட்டுவாடா எகிரக்கூடக்கூடிய தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதி தான். அதை ஒருத்தர் நீ எவ்வளோ யோக்கியனாக பேசலாம்ல, நீ வந்து வாக்கு காசு கொடுக்காம நீ வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம்ல. பெரிய லிஸ்ட்டை எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறேன்னா அப்போ நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரியுது. வில்லிவாக்கத்தை மொத்தமாக சேர்த்து விற்றுருவீங்க. நீங்கள் என்ன பெரிய மாற்றம் நான் கேட்குறேன்? தமிழக வெற்றி கழகம் என்ன மாற்றம்? என்ன டிஃபர் ஆகிட்டீங்க நீங்கள்? 2 திராவிட கட்சிகளும் அவங்க ஓட்டுக்கு 2,000 ரூபா கொடுப்பாங்க, இப்போ ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்குற. இதெல்லாம் தகவல் வருது சார் எல்லாமே. சரிங்க சார். இப்போ இந்த தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா இந்த தேர்தலில்? ஒன்றும் கிழிக்காது, ஒன்றும் கிழிக்காது. நீங்கள் வேறு டுபாகூர் தேர்தல் அறிக்கைன்ற நீங்கள் வேறு அது ஒரு டுபாகூர் தேர்தல் அறிக்கை சார். இங்கே நல்லா புரிஞ்சுங்க. 70 ஆண்டு காலம் அரசியல் பண்ணக்கூடிய 2 கட்சிகளும், 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அரசியல் பண்ணக்கூடிய 2 கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கே என்ன பிரதானமாக மேலோங்கி நிற்குது? இலவச திட்டங்கள். அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இவங்க 10 லட்சம் கோடி கடனில் வச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து கேட்டால் அது 20 லட்சம் கோடி ஆக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. சரிங்களா? அவங்ககிட்டயாவது அந்த தெளிவு வெளிப்படைத்தன்மை இருக்குது. இதான் சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லனாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எப்படி ஃபண்டு வந்து கேட்டால் மத்திய அரசு கைவிரிச்சால் கூட பார்த்தீங்கன்னா வந்து உலக வங்கியில் கடன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. இல்லைன்னா டாஸ்மாக் இருக்கவே இருக்குது. இன்னும் ஒரு 500 கடையை ஓப்பன் பண்ணணும். அப்படி தான், அவ்வளோதான். நீங்கள் புதுசாக வந்து கிழிச்சிருவோம் நீங்கள்ல, அப்படியே பிரித்து பொழந்துருவோம் நீங்கள்ல, என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சீமானு சொல்லாதீங்க. இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சொல்லுங்கள். நாம் தமிழ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைவு அறிக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான முதலீட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் தெளிவாக இருக்குது. அது வந்து அது தேர்தல் அறிக்கைன்றதே நீங்கள் அறிக்கையே சொல்லாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதனால தான் நான் குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் அது தமிழ் தேசியத்தோட வந்து ஒரு பைபிள், தமிழ் தேசியத்தோட ஒரு குர்ஆன், தமிழ் தேசியத்தோட ஒரு வந்து பகவத்கீதை, அதை நான் சொன்னால் அதை காப்பி அடிக்கிறான். அவர் அறிவு இருக்கடா, அதை போய் எங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு 2,500 ரூபா கொடுக்குறீங்க. இது மற்ற எப்படி நீங்கள் வந்து திராவிட கட்சியில் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க? இதில் வேறு இப்போவும் சொல்கிறீங்க 2 பேரும் மாற்றி காப்பி அடிக்கிறோம். அவங்கள பார்த்து தான் நீ காப்பி அடிச்சிருக்கன்னு நான் சொல்கிறேன். 2 திராவிட கட்சியும் பார்த்து நீ காப்பி அடிச்சிருக்கிற. அதனால் இதெல்லாம் வந்து அது ஒரு தேர்தல் அறிக்கைன்னு அது வேறு நீங்கள் அதுக்கு ஒரு நேர்காணல் கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு தொடர்ந்து பேசுவோம் சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யாரோட தேர்தல் அறிக்கை மக்கள் பாருங்க. அது அப்படியே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வந்து அந்த இன்பம் நம்ம மட்டும் முகம் மாறுது. திருக்குறளில் கூட அறம் பொருள் அப்படிங்கும்போது லைட்டாக அறம்னும் போது மூஞ்சி சின்னதாகவே சந்தோஷம், அறம்னும் போது பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுருங்கிருச்சு விஜய்க்கு. பொருள்னும் போது பார்த்தீங்கன்னா செல்வம் ஆச்சா அப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. இன்பம்னும் போது அப்படியே முகம் மாறுது. அப்படியே அப்போ எல்லாம் தெரியுது. நீங்கள் திருக்குறள் கையில் கொடுத்தா கூட முதல்ல கடைசியாக புரட்டுவான் லாஸ்ட் பக்கம் அந்த காமத்து பால் எடு. நீங்கள் திருக்குறள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பேஜாக தானே புரட்டுவீங்க. இந்த பேஜை விட்டுருங்க. இது இந்த அறம் பொருட்பால் விட்டுருங்க, காமத்து பால் எடுங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் காமத்து பாலில்? காமத்து பால் படிக்கிறவன் பிடிக்க சொல்கிறது அவ்வளோதான். விடுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சார்.